காதல் போதை என்பதெல்லாம் காமதேவன் கட்டளை. காமதேவன் கட்டளைக்கு காதலர்கள் ஒத்திகை. பொங்கலுக்கு பின்பு என்ன அஞ்ச வேண்டும் சித்திரை. பார்ப்பதெல்லாம் பார்க்க வேண்டும் பழமை வேறும் பனித்துறை. அடி அண்ணாடி உலகம் இதில் எத்தனை கலகம். பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருக்கவலை, சொந்தம் என்பது சந்தையாடி, அதில் சுற்றம் என்பது மந்தையாடி. அடி அண்ணாடி உலகம் இதில் எத்தனை கலகம். ஓடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே. சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. கோடு மட்டும் என்பதெல்லாம் கணவன் போட்டதல்லடி. கொல்லும் போது கொல்லும் தாண்டி செல்லும் போது செல்லாடி. ஃபுல்லாஃபாட் அடி அண்ணாடி உலகம் இதில் எத்தனை கலகம். செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா. சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தேருமா. கொக்கு பார்த்து கற்றுக்கொள்ள வாழ்க்கை என்ன என்பதை கொத்தும்போது கொத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை. ஃபுடாஃபாட் அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம். பந்தம் என்பது சீலந்தி வலை, பாசம் என்பது பெருக்கவலை, சொந்தம் என்பது சந்தையாடி, இதில் சுற்றம் என்பது மந்தையாடி. அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம். ட்ரூத் இஸ் த பெஸ்ட் அட்வொகேட். உண்மையே சிறந்த வழக்கறிஞர். வழக்கறிஞர்களே, நீதிபதிகளே, பதவி உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு தயவு செஞ்சு உண்மை என்றால் வழக்கறிஞராம் பழமொழி சொல்லுகிறது. நீங்கள் அப்படியா இருக்கிறீர்கள்? அயோக்கியர்களை வெளியே விட்டு லஞ்சத்தை வாங்கி பங்கு போட்டுக்கொண்டு இன்றைக்கி இயற்கை நம்ம மேலே கோபம் அடையக்கூடிய அளவுக்கு அப்பாவிகளை கொண்டு சென்று வதைக்கிறீர்கள். தயவு செய்து பாருங்கள், உண்மைன்னா யாராம்? வழக்கறிஞராம். ஒரு வழக்கறிஞர் தான் அப்புறம் நீதிபதி ஆகிறார். ஸோ நீங்களே இவ்வளோ கேவலமாக இருந்தால் எப்படி? இயற்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் எரியுது. இலங்கை எரியுது, ரஷ்யா எரியுது, உக்ரைன் எரியுது. நாடுகளில் முக்கால்வாசி காடுகளெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்தியா கொஞ்சம் எரியாமல் இருக்குது. எரிய வச்சிடாதீங்க. இயற்கை நெருப்பாக கொட்ட போகுதா, நெருப்பு மழை பெய்ய போகிறதா. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு எண்ணத்தோடு உள்ளத்தோடு உண்மையாக வாழுங்க வழக்கறிஞர்கள். ட்ரூத் இஸ் மைட் அண்ட் வில் ப்ரிவேல். உண்மை வலிது நெடிது நின்று ஜெயிப்பது. உண்மைதாங்க. இவ்வளோ பெரிய மோசமான அயோக்கியத்தனம் படைத்து இருக்கிற இந்த உலகத்தில் ஒருத்தவன் உண்மையோடு வாழ்வது எவ்வளோ கடினம். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பணம், காசு, பதவி கிதவிக்கெல்லாம் ஆசைப்படாமல் ஏதோ கிடைச்சது போதும், உடுத்துனது போதும், சாப்பிட்டது போதும், தூங்குனது பிளாட்ஃபார்மாக இருந்தால் கூட உண்மையோடு வாழ்ந்தான் பாருங்கள், கடைசி வரைக்கும் ஜெயிச்சான் பாருங்கள், நின்று ஜெயிச்சான் பாருங்கள். அதுதான் உண்மை. காசு, பணம், பதவி எல்லாம் பிச்சைக்கார பசங்க துட்டை கொடுத்துட்டு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு சீட்டிங் பண்ணிவிட்டு அதை வாங்குறானுங்க. அவர்கள் வெற்றி அடையவே இல்லை. அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். நீ மனிதனாயிருக்கிறாய், உண்மையாயிருக்கிறாய். அவன்தான் மனிதன், நீதான் மனிதன். உண்மையாக வாழுகிறாய் அப்பா, நீதான் மனிதன். ட்ரூத் பிரீட்ஸ் ஹேட்ரட். உண்மை வெறுப்பை வித்துடும். ஆமாம், உண்மையாக இருக்கிறவங்களை யாருக்கும் பிடிக்காது. வெறுப்பை தான் அவங்க சம்பாரித்து வச்சுப்பாங்க. நல்லதுங்க அது. ஆமாம், வெறுப்பு சம்பாரித்து வச்சுங்க. யாரும் கிட்ட வரமாட்டாங்க. உட்காந்து கட்ட கதையை சொல்கிறது, மொக்க ஸ்டோரியை சொல்கிறது, மொக்க கனவு பற்றி பேசுகிறது, மொக்க இந்திரா காந்தி அம்மா அப்பயோ இறந்து போயிட்டாங்களா, காலையில் செத்து போன மாதிரி பேசுவான். ஒரு விஷயம் கூட இருக்காதுங்க. ஜோக்குன்னு ஏதோ ஒரு கருமத்தை சொல்லுவான், அப்படியே மண்டை வெடிக்கும். எப்பா அவனெல்லாம் தள்ளிய வைங்க. உண்மை எல்லோரையும் வெறுக்க வைக்கும். அது நல்லதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அது. ஒரு கிட்ட வரமாட்டான், யாருமே கிட்ட வரமாட்டான், எல்லாம் தள்ளியே இருப்பான். இந்த உண்மை என்ற ஒரு விஷயம் எப்படி பார்த்திங்களா நமக்கு நல்லது செய்யுது.
அதனால் உண்மையாகவே இருங்க. இந்த சனியன்கள்லாம் நம்ம கிட்ட வராது. எப்போவுமே தனித்திருப்பது தான் சிறந்தது. ஓகேவா? ட்ரூத் அண்ட் ஆயில் ஆல்வேஸ் கம் டு த சர்ஃபேஸ். உண்மையும் எண்ணெயும் மிதக்காமல் இராது. உண்மை எது கூடயும் சேராதுப்பா. எவ்வளோ கோடி கோடியாக லட்சமாக கொடுத்தாலும் உண்மை அயோக்கியன் கூட சேராது. எண்ணெய் இருக்குதுல்ல, ஆற்றுல ஊற்றுங்க, கடலில் ஊற்றுங்க, எதில் ஊற்றுனாலும் தனியாக இருக்கும், போய் கலக்காது. கலராக வானவில் கலரெல்லாம் கொடுக்கும், மிதக்கும். உண்மையும் எண்ணெயும் மிதக்கும், பறக்கும், எது கூடியும் கலக்காது. ஆயில் எது கூடியாவது கலக்குமா? கலக்காது. தனித்து இருப்பார்கள். உண்மையும் அப்படிதான், தனித்தே வாழும். பொய் எல்லாம் நல்லா செத்து போகும்பா. உண்மை மட்டும்தான் கட்சி வரைக்கும் நெளிக்கும். ட்ரஸ்ட் பிகெட்ஸ் ட்ரஸ்ட். நம்பிக்கையை பெற்றுத்தரும். அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நிச்சயமாக எல்லோரும் நம்பிக்கையில் தான் வாழறோம். ஆமாம், உலகம் அழிஞ்சு போய்டுன்னு தெரியும், செத்து போய்டுவோன்னு தெரியும், வாழலையா? நம்பிக்கை தான். ராத்திரி ஒவ்வொருத்தரும் தூங்குறதுக்கு முன்னால் செத்துடலாமான்னு தான் இருக்கான். காலையில் எழுந்துச்சி வேலைக்கு ஓடலையா? அப்படி தான். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பினோர் கெடுவது இல்லைன்றானுங்க. என்னமோ சொல்லிட்டு எவனாவது எப்படியாவது போட்டு நம்ம மனசை மட்டும் நல்லா வச்சுக்கணுங்க, நல்லா பார்த்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. நம்ம மனசை நல்லா பார்த்துக்கணும், நல்லா வச்சுக்கணும். அதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை. நம்ம மனசை நம்ம ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுல கவனம் செலுத்தணும்னு வச்சுக்கலாம். எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதனால் நம்பிக்கையோடு இருங்கள். அவ்வளோதான். ட்ராவல் டீச்சஸ் டாலரன்ஸ். பயணம் பொறுமையை கற்றுத்தரும். ஆமாம், இப்போ நான் கூட இப்போ ஊரை சுத்தம் தான் சொன்னேன். இந்தியா முழுக்க சுற்றிருக்கேன்னு சொன்னேன். காடு மேடு கீடு, கோவா காசி கீசி, ராமேஸ்வரம், அப்படி இது கில்கிட்ட, டெல்லி, பொம்பே கிம்பே, அப்புறம் இந்த பக்கம் தமிழ்நாடு, சவுத் இந்தியா, யூத் இந்தியா, ஆந்திரா கிந்திரா எல்லாம் சுற்றிருக்கேன். பட் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பொறுமையாக இருப்பது. நான் வீடு பிடிக்கல, அவள் பொண்டாட்டி பிடிக்கல, குழந்தை பிடிக்கல, சமுதாயம் பிடிக்கல, மக்கள் பிடிக்கலன்னு தான் ஓடினேன். பைத்தியக்கார மாதிரி பார்க்குற மாதிரி ஓடிடுவேன். இருக்கவே நம்மகிட்ட காசு கீசெல்லாம் கிடையாது. திருட்டு ட்ரெயின் இருக்குல்ல, எங்கே யாரும் இருக்கணுமோ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறேன், எதை கட்சியை தூண்டுறோம். இப்படியே போய்கொண்டு இருந்த பொழுது நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். பொறுமையை கற்றுத்தரும். ட்ராவல் broadens the mind. பயணங்கள் மனதை விசாலமாக்கும். எவ்வளோ மக்கள் எவ்வளோ துன்பத்தில் இருக்காங்க தெரியுங்களா? எடுத்தவளை மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. பக்கரி மாறி இந்தியா முக்கால்வாசி சுற்றியிருக்கேன். கோயில் குளம் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நான் பார்த்தது 2 பேர் தான். ஒன்று அயோக்கியர்கள், இன்னொன்று பிச்சைக்காரர்கள். மற்றவர்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்க நாகரிகம், மயிர், அது இது வேஸ்ட்டு பேசலும் இந்த உலகம் இருக்கிறது. இப்படி அற்புதமான இந்த இதயத்தை நாசம் பண்ணி கரையாக்கி அழுக்குப்படுத்தி ஏச்சி படைப்பதா அதுதான் வாழ்க்கையா? லவபிள் கோட். படித்ததில் படுத்தது. திங்க் பாசிட்டிவ், என்கரேஜிங், uplifting thoughts. இந்த நெகட்டிவ் will soon disappear. நேர்மறையாய், ஊக்குவித்தலாய், உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட சிந்தனை இருப்பின் தானாகவே எதிர்மறை சிந்தனை சீக்கிரமாய் காணாமல் போகும். வேர்ட்ஸ் பவர். அக்யூரசி. திட்பநுட்பம், சரிநிலை, துல்லியம். அக்யூரேட், துல்லியமாக, மிகச்சரியாக. அக்யூரேட்லி, துல்லியமான வகையில். அக்யூஷன், குற்றம் சாட்டுதல், புறங்கூறல், பலாங்கு சொல்லுதல். அக்யூஸ், குற்றம் சுமத்து. அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவர், பழி சுமத்தப்பட்டவர். வேர்ப், வினைச்சொல். ப்ரெசன்ட் வேர்ப், நிகழ்கால வினைச்சொல். பாஸ்ட் வேர்ப், கடந்த கால வினைச்சொல். ப்ளேம், ப்ளேம்ஸ், ப்ளேம்டு. திட்டு, குற்றம் சாட்டு, பழி சுமத்து. ப்ளேப், ப்ளேஸ், ப்ளேடு. அலறு, முழங்கு, ஊது. ப்ளேஸ், ப்ளேஸ்டு. குழுந்து விட்டாரி, சுடர் வீசு. பேக்ஸ், பேக்டு. சுடு, வேகவை. பிளெஸ்டு. ஆசை கூறு, வாழ்த்து. பிளாக்ஸ், தடை செய், வழி அடை, தடு. கமலா கல்யாணி
வசந்தா வந்தாலாம் மூணு மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு மூணுக்கு நலரை கண்ணுங்க, ஒரு வெட்டு ஒரு தட்டு ஒரு மொட்டு ஒரு சிட்டு, இந்த மூணுக்கு நான் ஒருத்த மாப்பிள்ள, ஒரு டிபிஏயாம் ஒரு டிஎம்ஏயாம் இரண்டையும் சேர்த்தாக்கு அடுத்தது பம்மாவாம், துத்துருத்து 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 துத்துருத்து. ஆஹா, என்னமா நடந்த உலகம் இருக்குதுல உனக்கு கவலை எதுக்கு? அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பு உனக்கா சொல்லி தரேனும், இதுதான் ராஜாங்கம் எதற்கு பூர்வாங்கம் இனியா சொந்தம் வரணும், இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவழம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமோ, பருவம் ராகங்கள் அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள் ஆடுவோம் வாருங்கள். ஆஹா, இனிமை நிறந்த உலகம் இருக்கு, ஆஹா இனிமை நிறந்த உலகம் இருக்கு, இதில் உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட்? புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதற்கு ஜாலி பேர்ட்? அடமன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆட வாங்களே, பறந்தால் மேகங்கள் ஓடினால் வானங்கள் பாடினால் கானங்கள் ஆடுவோம் வாருங்கள். Too much of anything is good for nothing. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. ஆமாம், விலை மாதராக இருந்தாலும் அவர் விருப்பம் இல்லாமல் அவரை தொடக்கூடாது. தொட்டால் சுட்டு விடுவாள், கெட்டுடுவார். நான் விலைமாதர்களை ரொம்ப பெருமையாக எண்ணுகிறேன். இந்த உலகில் ரொம்ப ரொம்ப சிறந்தவர்கள் மனைவியை விட. துருபிடித்தவன் ஆம்பளை, ரொம்ப டென்ஷன் கின்ஷன் அயோக்கியத்தனம் நிறைந்தவன், இரும்பு போன்றவன். அவனை 10 ரூபா காசுக்கு தன்னை நரகத்தில் தள்ளி கொண்டு சொர்க்கத்தை காட்டுகிறாள். மிகச்சிறந்தவர், அற்புதமானவள், போற்றக்கூடியவள். அதனால தான் அவளை தேவதாசியை தேவடியாள் தேவனுடைய அடியாள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதனால் தயவு செய்து அரசாங்கமே அப்புறம் இந்த தவறானவர்களை தீமை இழைப்பவர்களை அவர்களிடம் வைத்து கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு துளை தராதீர்கள். இயற்கை அப்புறம் ரொம்ப அவங்க வயிறு ஏறிய இயற்கை நம்மளை எரிச்சிடும், பார்த்துக்குங்க. டூ மச் ஆஃப் லிபர்ட்டி ஸ்பாயில்ஸ் ஆல். அளவுக்கு அதிகமான சுதந்திரம் அனைவரையும் கெடுக்கும். நம்ம சுதந்திர நாட்டில் தான் வாழறோம், ஜனநாயக நாடு, மக்களாட்சி, எல்லா கருத்துக்களையும் நம்ம இப்போ பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், நம்ம கருத்துக்களை நல்லா சொல்கிற போகிறோம். அதுக்காக துணி இல்லாமல் போக முடியுமா? சுதந்திரம்னாக்க அந்த காலத்தில், ஆமாம் ஆதி காலத்தில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ கூட ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் அந்த செக்ஸ் பிரச்சனைலாம் இருக்காது. எல்லாத்தையும் பொதுவாக வச்சுட்டாங்க. நம்ம துணியே இல்லாமல் எல்லாம் சுற்றினா ஏன் செக்ஸ் ப்ராப்ளம் வரப்போகுது? வராது. பட் இருந்தாலும் இங்கே கட்டுப்பாடுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடு மட்டும் இல்லை, தண்டனை ரொம்ப கம்மியாகுது. தண்டனைகளே அதிகப்படுத்த வேண்டும், சிறைச்சாலைகளே அதிகப்படுத்த வேண்டும். ஆமாம், ஏன்னா ரொம்ப சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டதாக நான் கருதுகிறேன். அதனால் அனைவருக்கும் தேவையானது சுதந்திரம். அதுக்காக ஓவர் சுதந்திரம் கூடாது. ட்ரூ பிரைஸ் ரூட்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ். உண்மையான புகழ்ச்சி வேர்கொண்டு தழைக்கும். ஆமாம், அதாவது இந்த தற்புகழ்ச்சி இல்லாதவன், தன்னை பற்றி நான் தான் அப்படி சொல்லாதவன் ரொம்ப டேலண்டடாக எல்லா விஷயத்திலையும் 1064 கூட சிறந்து விளங்குமானா. அது ஒழுக்கம் கிழுக்கம், நடை உடை பாவனை ஸ்டைல் படிப்பு கிடிப்பு அழகு கிழகு எல்லாத்துலேயும் சிறந்தவனாக இருப்பான். நம்ம கூடவே இருப்பான். இந்த பூனையுமா பால் குடிக்கும் அப்படின்ற மாதிரியே இருப்பான். பட் வயசானதுக்கப்புறம் தான் அவனுடைய டேலண்ட், அவனுடைய திறமை எல்லாம் அந்த உலகம் பார்க்கும். ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் காலம் முழுதும் அவனை பற்றியே இந்த உலகம் பேசி கொண்டிருக்கும். உண்மையான புகழ்ச்சி வேர்கொண்டு தழைக்கும். ட்ரூ பியூட்டி இஸ் கன்சிஸ் பியூரிட்டி ஆஃப் ஹார்ட். இதய தூய்மையே மிகப்பெரிய அழகு. அப்போ யார் அழகு? இப்போ நடிகர்கள்லாம் செம்மையாக கெத்தாக பக்கத்துக்கு பலபலன்னு இருக்காது. அப்போ அழகு இல்லையா? அப்படியே கண் அப்படியே குளிர்ச்சியாகுது. அவளை பார்க்கும்போதே அப்படி முள்ளெல்லாம் அப்படியே துடிக்குதே. அப்போ அழகு இல்லையா?
ஃபுல்லாக 6 பேக் 8 பேக்ஸ்ன்னு சொல்லி ஒட்ட சும்மா ஜம்முன்னு ஜிம்மில் போய் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களே அவங்களாம் அழகு இல்லையா? இல்லை, யார் அழகு? பிச்சை எடுத்தானே பிச்சைக்காரன், அந்த பிச்சை எடுத்த காசில் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கி 4 பிஸ்கெட்டை நாய்க்கு போட்டு 4 பிஸ்கெட்டை அவன் சாப்பிட்டான் பார்த்தியா? அவன் தான் ஈ இஸ் அ பியூரிட்டி கை, ஹார்ட் ஆஃப் பியூரிட்டி. அவன் இதயமே தூய்மையான இதயம். ட்ரீட் அ ஃப்ரெண்ட் ஆஸ் இஃப் ஹி மைட் பிகம் அ ஃபோ. நண்பனை பகைவனாகி விடுவானோ என்பது போல் நடத்து. ஏன் அப்படின்னா, சோதித்தல் எப்பொழுதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எதையுமே யாரையுமே சோதித்தல் வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவாத புருஷன் அவாத பொண்டாட்டி திடீர்னு அவங்களுக்குள்ளார பாசம் முளைச்சிருச்சின்னு சொல்லிட்டு சோறு கொடுக்குறாங்கன்னா துணுடக்கூடாது, நாய்க்கு போட்டு பார்க்கணும். நாய் செத்துடுச்சுன்னா நீ தப்பிச்சிட்ட. ஸோ சோதித்தல் எப்போதுமே நல்லது. ஒரு நண்பனை சந்தேகம் ஏற்பட்டு விட்டால் அவனுக்கு சில தீமைகளை செய்து பார்க்க வேண்டும். அதில் அவன் எப்படி இருக்கிறான், சுயரூபம் தெரியும், குணாதிசயம் புரியும். அவனும் புரிஞ்சுப்பாவோ நண்பன் சோதிக்கிறான் போல இருக்கு. அப்போ அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் எழாது. சோதித்தல் எப்பொழுதும் சிறந்தது. சோதிப்பவர்கள் சிறந்தவர்கள். டூ மச் ஹோப் டிசீசஸ். அளவுக்கு அதிகமாக நம்பினால் மோசம் போவோம். இப்போ நம்ம உலகத்தார், அதாவது உலக மக்கள் 99% பீப்புள்ஸ் எதையுமே நம்புறதில்ல. ஆனால் நடக்கிறது பார்த்துக்கலாம் போடா போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் கரெக்டான அளவுக்கு தான் அவங்க நம்புவாங்க, அதில் ஜெயிப்பாங்க. இந்த தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறான் பாரு சிலர், நான் கடவுள், நான் தான் அவதாரம், நான் தான் உலகத்தில் எல்லாம் கடவுள் கூட நேற்று பேசுனேன், காலையில் பேசுனேன், மதியானம் பேசுனேன்னுவான். சாத்தான் என் கண் முன்னால் தோன்றுச்சு, உலக நாளைக்கு காலங்காத்தால் அழிய போகுதுலாம் சொல்லுவான். இவன் அளவுக்கு மீறி நம்புகிறவன். இவனால் உலகம் மட்டுமல்ல, மூட நம்பிக்கையும் ஒரு வகையில் இது. இவனால் உலகம் கண்டிப்பாக கெட்டு தான் போகும். அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அது அளவுக்கு அதிகமாக நம்பினால் மோசம் போகும். கான்சோனன்ட்ஸ், மெய் எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் உள்ள 26 எழுத்துக்களில் AEIOU ஆகிய 5 உயிரெழுத்துக்கள் தவிர எஞ்சியுள்ள 21 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகும். வவுல் AEIOU உயிரெழுத்துக்கள் கன்சோனன்ட்ஸ் இடது பக்கத்தில் வரும்போது ஏற்படும் புது ஒலிகள் உச்சரிப்பு. எடுத்துக்காட்டு: ஏ, அ, ஆ, ஐ, ஏபி அப், ஏபிஓவி இ அபாவ். இதுபோல் ஏவுடன் CDFGHJKLMNPQRST VWXYZ ஆகியவை வலது பக்கம் சேர்த்து புது ஒலிகள் உச்சரிப்பு ஏற்படுத்தலாம். பிடித்தது பாரோர் போற்றி ஏற்று பேசி பழகும் மொழி ஆங்கிலம் விண்ட் ஆஃப் நாலேஜ் எனப்படும். உலகின் மூளை முடுக்குகளிலெல்லாம் பேசப்படும் மொழி ஆங்கிலம். ஆங்கில அறிவு இன்றியமையாதது. ஆங்கிலம் கற்ற ஒருவன் அகிலத்தை ஆள முடியும். எனது வீடியோக்கள் எல்லாமே லென்த் வீடியோக்கள், முழுசாக யூடியூப்பில் மட்டுமே பார்க்க முடியும். ஆங்கிலம் எளிதாய் கற்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ரியல் ரைடர் ரியாலிட்டி யூடியூப் ஜான் பாஸ்கோ. ஆடை இல்லாத மேனி அவன் பேரன்னாளில் ஞானி. இன்றோ இது ஒரு ஹாபி, எல்லோரும் மினிமல் பேபி. வட்கம் தூக்கம் தேவையில்லை, தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு, கமான் எவரிபாடி. தாவட்டும் தாவட்டும் கோள்கள் ரெண்டும், ஜாயின் மீ. கடவுள் படைத்த உலகம் இது, மனிதன் சுகத்தை மறுப்பதில்லை. கட்டழகு பொழுக்கு வட்டம் அடம் பாட்டு இருக்கு, தொட்ட அடம் மத்தானாயும் என்பாம் என்றே சொன்பாம். காலை ஜப்பானில் காப்பி, மாலை நியூயார்க்கில் கேபரே, இரவில் தாய்லாந்து ஜாலி. இதிலே நமக்கென்ன வேலி, இங்கும் எங்கும் நம் உலகம், உலகம் நமது பாக்கட்டிலே.
வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம், விடு விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பண்ணருக்கு ஓட்டம் மாடும் பாட்டுருக்கு தொட்டாயிடம் மத்தானையும் மீன்பாமேன்றி செந்தாமேலை ராரி. காலம் சல்லாப காலம், உலகம் உல்லாச கோலம், இளமை ஈரத்தங்கள் ஊறும், உடலில் ஆனந்தம் ஏறும், இன்றும் என்றும் இன்பமயம். தித்திக்க பேசிக்கொண்டு, வெட்கங்கள் எட்டிலும் ஓடிக்கொண்டு, வரவை மறந்து செலவு செய்து, உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு பெண்ணிருக்கு ஒட்டம் மேடும் பாட்டிருக்கு தொட்டாய இடம் மத்தானாயும் இன்பாமென்றே தோன்பாமேலை ராரி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு ஒட்டம் மேடும் பாட்டிருக்கு தொட்டாய இடம் மத்தானாயும் இன்பாமென்றி துன்பாமேலை ராரி. Too much familiarity breeds contempt. உள்ளூர் மாப்பிளையும் உழுத மாடும் ஒன்று, கிட்ட இருந்தால் முட்டை பகை. எல்லாத்தையும் யார் ஆகட்டுங்க, பொண்டாட்டி புள்ள அப்பங்கப்ப ஆத்தா ஈத்தா ஃப்ரெண்ட்ஸு கிரேன்ஸ் ஆஃபீஸர் யூஃபீஸர் யாராக இருந்தாலும் முதலாளி 10 அடி எட்டையே வைங்க, கிட்ட வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரோசமான சூடு சோரணம் இருக்கும், உங்கள் கிட்ட வர்றவனுங்களுக்கு அது இருக்காது. டப்புன்னு கோவம் வந்து எட்டி பலார்னு மூஞ்சில் தலையில் அடிச்சிங்கன்னா அப்புறம் செத்து போடுவான், நீங்கள் ஜெயிலுக்கு போடுவீங்க. எட்டத்தில் இருந்து பாருங்கள், எட்டத்தில் இருந்து ரசிங்க, அதுதாங்க வாழ்க்கை. எல்லாத்தையுமே எட்டத்தில் வச்சுக்கணும், அதுதான் அழகு, அதுதான் ஆனந்தம். டு ரெஃப்யூஸ் டு கிவ் டேடிலி இட்ஸ் ஆல் தி சேம். ஆமாம், தாமதித்து கொடுப்பதும் இல்லை என மறுப்பதும் ஒன்றே. உன்னால் முடியலன்னா பேசாமல் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஆமாம் தம்பி போப்பா பார்த்துக்கலாம், கொடுக்குறேன் மட்டும் தயவு செஞ்சு வாக்கு கொடுக்காதீங்க. உங்களால் கொடுக்க முடியாமல் போயிடும், சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ஆனால் அதை அவன் அப்படி எடுத்துக்க மாட்டான், வேற எங்கேயா வாங்கிட்டு இருப்பான். ஆனால் என்ன சொல்லணுமா, ஊர் பூரா அவனை போய் தப்பாக சொல்லுவான். ஏங்க அவர் கொடுக்குறேன்னு சொன்னாருங்க, கொடுக்கலுங்க, அவரால் என் வாழ்க்கையே நாசமாக போச்சுங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்க, அது அவன் கூடயா ஓடி இருக்கும். ஆனால் அவன் பழி தூக்கி உன் மேலே போட்டுவிடுவான். ஸோ முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க. இந்த தாமதித்து கொடுப்பவர்கள் விஷயமே இருக்கக்கூடாது. இல்லை அவ்வளோதான், ஒரு மாட்டேன் ஷூட் படா அவ்வளோதான். இல்லைடா படா அவ்வளோதான். டூ மச் கன்னிங் அண்டூஸ். அதிக தந்திரம் காரிய தடையாம். அதிக தந்திரம் இல்லைப்பா, தந்திரமே காரிய தடை தான். புரியுதுங்களா? அந்த தந்திரம் மந்திரம்லாம் யாருக்கு தேவை? அரசனுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, மத குருமார்களுக்கு தான் தேவை. அவங்க தான் மக்கள் வேர்வையில், மக்கள் பணத்தில், மக்களுடைய ரத்தத்தில் வாடுறவங்க. அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக தந்திரம் மந்திரம் யூஸ் பண்ணுவாங்க. பட் சாமானிய மனுஷனுக்கு அதுக்கு தேவையில்லைப்பா. மனுஷனுக்கு அதுக்கு தந்திரம், மனுஷனுக்கு தந்திரம் மந்திரம் தேவையில்லை. அவனுக்கு உழைப்பு மட்டும் போதும், அன்பு மட்டும் போதும், உண்மை மட்டும் போதும். ரைட்டா? ஸோ நீ ரொம்ப தந்திரம் மந்திரம்லாம் படிக்க வேண்டியதில்லை. அப்படி படிச்சுக்கிச்சுன்னா அது காரிய தடையாயிடும். அதிக தந்திரம் என்ன பண்ணணும்னா தலையே எடுத்துடும். பார்த்துக்க, ஜாக்கிரதை. டு லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். அப்பன் குதிருக்குள் இல்லை என்றாலாம். தெருவே சேர்ந்து ஒட்டுமொத்த பொம்மளைங்களும் ஒன்றா தண்டால்காரங்கிட்ட பணம் வாங்குறாங்க. 2 வாரம் கட்டுறாளுங்க. 3ஆவது வாரம் வரும்போது எல்லாரும் பின்பக்க கதவு வழியாக போய் ஒழிஞ்சிக்கிட்டு புருஷங்காரட்டி இல்லைன்னு சொல்லிவிடுங்க, ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிவிடுங்கன்னு சொல்கிறாளுங்க. இந்த கம்நாட்டியும் வேறு வழி இல்லாமல், எப்பா ஊருக்கு போயிட்டாங்கப்பா, ஆமாப்பா எங்கேயோ போயிருக்காங்க வந்துடுவாங்கப்பா அப்படின்றான். அவன் ஏங்க நீங்கள் கொடுங்கன்றான். அவன் காண்டாயிடுறான். ஏண்டா என்ன கேட்டாடா கொடுத்தேன், எப்படா ஒரு வேலையும் செய்யலாம் போகலாம் வரலாம், அவளுக்கு எப்படா வருமானம் வரும், எப்படா சம்பாதிக்கலாம், இன்னும் நீ அவளை வச்சுன்னு இருக்கிறியா, அவளை தான் தனிப்பட்ட முறையில் ஓட்டுறியா, நான் மண்டையை ஓடிச்சிட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறேன், தேவைங்க இதெல்லாம். அப்பன் குயிருக்குள் இல்லை என்றானா. அசிங்கமாகுது. டுமாரோ இஸ் a day that never comes. நாளை என்பது ஒரு நாளுங்க. இட்ஸ் a just day.
அதெல்லாம் வராது, துணைக்கு வராதுங்க. நீங்கள் வேணால் உயிரோடு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த நாள் கூட துணையாகி போகலாம். அந்த நாள் உங்கள் கூட காலம் முழுதும் துணையாக வருமா? வராதுங்க. நாளாகட்டும், தேதி ஆகட்டும், வருஷம் ஆகட்டும், உன்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் உனக்கு துணையாய் வரவே மாட்டார்கள். நீ வேண்டுமானால் அவர்கள் கூட ஒட்டிக்கலாம், சும்மா அப்படி துணையாக போகலாம். நீ கொஞ்சம் நல்லது பண்ணினா அவன் கூட யாராவது போவாங்க வருவாங்க இருப்பாங்க. நீ அதையும் பண்ணலாம், அவன் கூட எவனும் இருக்க மாட்டான். நாளை என்பது உன் துணை அல்ல. நீ உயிரோடு இருந்தால் நீ தான் அது கூட துணை வச்சுக்கணும் சுற்றணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். டுமாரோ கம்ஸ் நெவர். நாளை என்பது இல்லை என்பது அர்த்தம். ஏன் இதை மனிதர்கள் உணரவில்லை? நாளை என்று ஒரு நாள் இல்லைங்க. ஏங்க இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த செகண்ட் நான் ஹார்ட் அட்டாக்கில் செட் போயிட்டா நாளைக்கு எப்படிங்க என்னால் பார்க்க முடியும்? நாளை என்பது ஒருவனுக்கும் இல்லைங்க. அது சும்மாங்க, அது ஒரு சும்மா. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு நாளை நாளை என்று இருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன். எதுக்குங்க நல்ல நேரம்? நீ இருக்கிற இந்த நேரம் தாங்க நல்ல நேரம். நல்ல வயிறார சாப்பிடுங்க, சந்தோஷமாக உதவுங்க எல்லாருக்கும். ஏங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, உதவுற குணம் இல்லைன்னா சேத்துல உருளுதே பண்ணி அதுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. உதவுற குணம் வைத்துக்கொண்டு வாழுங்கள். நாளை என்பது இல்லை, ஒரு நாளும் அது வராது. அவர்களே, உங்கள் மனசு என்ன மறுத்து போச்சா? எல்லாருக்கிட்டேயும் ஆண்ட்ராய்ட் ஃபோனு இருக்குது. ரோட்டில் இருக்கிற கேமரா தான் வேலை செய்யலை. பப்ளிக்கில் நடக்கிற அசம்பாவிதங்களை ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் என்ன? பப்ளிக் எவ்வளோ பயனடைவார்கள்? நீங்கள் பண்ணுற இந்த செயல், அந்த டவர், அந்த சர்வர், அந்த நெட்டுக்கு கூட மனசு வலிக்கும். தயவு செஞ்சு பப்ளிக்கு பயன்படுற மாதிரி வீடியோங்க, மெசேஜுங்க சோஷியல் மீடியாவில் போடுங்க. மனசை தொட்டு பாருங்கள். எல்லாருக்கிட்டையும் கேமரா இருக்குது. ஏன் ஒரு சின்ன உதவி இது கூடவா செய்ய மாட்டீங்க? பேரறிஞர்களின் பொன்மொழிகள். இதே எங்களை அன்பாலே வசப்படுத்திக்கொள். எல்லோரும் உனக்கு பணி செய்வார்கள். எல்லா பணப்பைகளும் உனக்கு உடமையாகும். ஆசையின் தூண் தேவை. அதை அடக்குதல் பல பிரார்த்தனைகள் செய்வதை விட அதுவே ஆண்டவனுக்கு செய்கின்ற சிறந்த வழிபாடாகும். ஆற்றல் நிறைந்தவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அறிவின் வழி தெளிவாக சிந்தித்து உறுதியாக தீர்மானித்து உன் ஆற்றலை பயன்படுத்து. டே டு டே, தினம் தினம் பயன்படும் வார்த்தைகள். ஆம் ஒருமை வினைமுற்று. இஸ் படற்கை ஒருமை நிகழ்காலம். ஆர் நிகழ்கால பன்மை சொல். வாஸ் இஸ் ஆம் என்பதன் இறந்த கால வடிவம். வாஸ் என்பதன் பன்மை சொல். ஹேஸ் ஹேவ் என்பதன் நிகழ்கால 3ஆம் நிலை ஒருமை படிவம். ஹேஸ் என்பதன் பன்மை படிவம். ஹேவ் என்பதன் இறந்த காலம். அப்ரிவியேஷன் சுருக்கம். Bridge and flyover. Bridge, a structure built over river, railroad, highway, etc. to provide a way across for vehicles or pedestrians. The bridge on the river was built 2 decades ago. Flyover, a bridge that carries a road or railway over another road. An overpass or cloverleaf. Anna flyover of Chennai was constructed 3 decades ago. போகிற கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு, நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது பேட்டு. இருக்குது கிட்டாரு, ட்ரம்ஸுகள், ட்ராம்பேட்டு, ஃப்ளூட்டு. இவைகளை ஒன்றாக இசைப்பவன் எவன் இங்கு காட்டு. விதவிதமா வகை வகையா சுரம் சுரமாய் சுரம் பிடிப்பேன். ஏமையா முதல் குமாரி வரை இதயங்களில் இடம் பிடிப்பேன். குயிலின் சங்கீத கூக்கு, கிளியின் சங்கீதம் கீக்கி. எனது சங்கீதம் தப்பா, இதுக்கு கிடையாது தாப்பா. குமரியானாலும் கிளவியானாலும் நின்னு காதார கேப்பா. புதுச்சேரி புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டு ஒன்று பிடிச்சேன். பொது டைகர் விருதாச்சாரி போல படிச்சேன். பாக்கும் பாப்பாக்கும் முத்து போல் முள்ளாக்கும் கேக்கும் மத்தாப்பு மேலாக்கும். புது பாட்டுக்கும் காத்துக்கும் கூத்துக்கும் போடுது தகுட ரத்திக்கும். பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் சிக்கு பம் ச பம்.
Bum chicka bum cha bum bum ba bum chicka bum cha bum. Kaka ka ki ku kaka ke ku ke. Kaka ka ki kaka ku ke. பாடுங்க. டுடே கிங் டுமாரோ நத்திங். இன்று அரசன் நாளை ஆண்டி. அன்பானவர்களே, இன்று உலகம் போகிற பார்க்குறப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னு நம்ம கண்ணு நம்ப மாட்டேங்குது. ஆமாம், முதலாளி தொழிலாளி அடிக்கிறதும் தொழிலாளி முதலாளி அடிக்கிறதும் எங்கே பார்த்தாலும் நெருப்பாக இருக்குது, எரிந்து கொண்டு இருக்கிறது. இயற்கை நமக்கு கொடுத்த இந்த இருக்க இடம், அந்த உணர்த்துக்கு உணவு, அப்புறம் ஒரு ட்ரெஸ், ஏன்னா இது 3 இருந்தால் போதும். பொருளாதாரம்லாம் போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. இனி எப்போ சீராகுமோ தெரியாது. இந்த 3 கொஞ்சம் பத்திரம் பண்ணிப்போம். வீட்டுக்குள்ளேயே இருப்போம் மேக்ஸிமம். ஏதோ வேலை கிடைச்சா வெளியில் போவோம். தயவு செஞ்சு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்க பாருங்கள். எல்லாம் அச்சிக்கிறானுங்க, சாவுறாங்க, எங்கே பார்த்தாலும் எரியுது. இலங்கையை பார்த்தீங்கல்ல. இப்போ நாளைக்கு எந்த நாடோ யாருக்கு தெரியும். தயவு செஞ்சு ப்ளீஸ், குடும்பம் தான் வாழ்வாதாரம், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். டு வாஷ் டர்ட்டி linen இன் பப்ளிக். வீட்டுக்கு போய் வெளியே போட்டு கிழிஞ்சுது. வீட்டுக்குள்ளேயே தாங்க முடியல. இந்த குப்பையை எடுத்துன்னு போய் வெளியில் வேறு போட்டு கிளறணுமா? எப்போ குப்பையை வீட்டுக்குள்ளேயும் வைக்காத, வெளியிலையும் போட்டு கிளறாத, குப்பை தொட்டியில் போடு. அதுக்கு தான் வச்சுருக்காங்க தெருவா குப்பை தொட்டி. அதில் போடாமல் தலையிலேயே போட்டுக்கிறேன், உடம்புலையே போட்டுக்கிறேன். குப்பை தொட்டியில் போடுப்பா. கிளறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நாய், மாடு, காக்கா, குருவி, ஏகப்பட்டது இருக்குது. அது கிளறிட்டு போட்டோம். நீ சுத்தமாக இரு. குப்பையை வீட்டுக்குள்ளேயும் வைக்காத, ரோட்லேயும் போடாத. ஏற்கனவே நாறுது உலகம். பொல்யூஷன் கெட்டு போய் எங்கே பார்த்தாலும் வைரஸ். இதில் வேறு வெளியில் போட்டு கிளறணுமா? என்னையா பழமொழி இது? வாட் டேம் இட் திஸ் இஸ். டு த ரியல் ஹீரோ லைஃப் இஸ் அ மேர் ஸ்ட்ரா. உண்மையான வீரனுக்கு உயிர் வெறும் துரும்பு தான், வெறும் துரும்பு, ஜஸ்ட் அ ஸ்ட்ரா, அவ்வளோதான். எல்லையில் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம், ஸ்ட்ரா தூக்கி போட்டுடுறோம், அதையும் தூக்கி போட்டுடுறோம். அப்படித்தான். உண்மையான ஹீரோன்னா யார்? போரில் சண்டை செய்கிறாங்க, அவங்க பாவம், தே ஆர் சோல்ஜர்ஸ். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, பனியில் வெயில்னு பார்க்காம உழைக்கிறாங்க. அவங்க வீரர்கள் அல்ல. உண்மையான வீரன் யார்? ஒரு ஊரில் ஒரே ஒரு நல்லவன் இருப்பான், அந்த ஊரே அவனுக்கு எதிராக இருக்கும், அவங்கள சமாளிச்சுட்டு வாழறான் பார். ஹீ இஸ் அ ரியல் ஹீரோ. அவனுக்கு உயிர் ஜஸ்ட் துரும்பு, ஜோபில் வச்சுருப்பான், பயப்படவே மாட்டான். உண்மையான வீரன் ஒருபோதும் ஒருவனுக்கும் பயப்படுவதில்லை. அவங்கள்ட்ட உண்மை இருக்கு, அவன் ஏன் பயப்படணும்? உண்மையானவன் போய் அவனுக்காக பயப்படுவானா? அவன் தான் உண்மையானவன் தான் வீரன். ரைட்டா? டு டேக் த புல் பை த ஹார்ன். கொம்பை உடைத்து எருதை அடக்கு. எப்படியே? கொம்பை உடைத்து அல்லது பிடித்து எருதை அடக்கு. அப்படி தான். அடங்காது வீட்டில் அப்பனாக இருக்கட்டும், ஆத்தாளாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், குழந்தை, குட்டி, எறும்பு, கொசு, எதுவாக இருந்தாலும் அடங்கவில்லை. உனக்கு அது விரோதமாக இருக்குது, நீ தான் குடும்ப தலைவன் என்னும் பொழுது அச்சு தோட்டி ஒரு ரோடை போய் பிச்சை எடுட்டோம். அங்கேயும் அடங்காமல் திருப்பியும் வீட்டுக்கு வந்துச்சா மண்டையே நறுக்குன்னு குட்டு அப்படியே 2 கொம்பு மாதிரி முளைச்சி ரத்தம் அங்கே கொட்டணும். அப்போவும் அட்டங்களையா நசுக்கி போட்டு அடங்குற வரைக்கும் அடி, இல்லையா சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடு. டு லே அப் ஃபார் அ ரெய்னி டே. மழை காலத்திற்காக சேமித்து வாய். எங்கேருந்து சேமித்து வைக்கிறது? வீட்டில் அரிசி, பருப்பு, மிளகாய் எதுவுமே கிடையாது. இருந்ததுன்னா எறும்பு எடுத்துன்னு போய் மழை காலத்துக்கு சேர்த்து வச்சுக்கோம். நம்ம இப்போ எல்லோரும் ஹோட்டலில் பொம்மை எல்லாம் ஒட்டி இனிமேல் சமைக்க முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணிட்டா. ஒட்டி இனிமேல் வீட்டில் சமைக்க மாட்டான், எல்லாம் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட வேண்டியது இருக்குது. எறும்பு எல்லாம் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. மழை காலத்தில் மழையாவது சேமித்து வைக்கலாம், அதையும் அவனும் சேமித்து வைக்கிறது இல்லை. வருங்காலத்தில் குடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பச்சை தண்ணியே கிடைக்காதுன்னா டாஸ்மாகில் வாழ்க்கை ஓடுறவங்களாம் சாவதான் போகிறான். பார்த்து இயற்கை ஏதாவது சேமித்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்து ஏதாவது பண்ணு. பணக்காரங்களுக்கும் கஷ்டம்தான். ஆமாம், குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் பணக்காரன் மட்டும் என்ன மூத்தத்தியாக குடிப்பான்? பார் செய்.